தமிழக அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பவே இல்லை. தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மாநில தலைவர் சண்முகம் கடும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் பழங்குடி இருளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, தொகுப்பு வீடு மற்றும் ஜாதி சான்று கேட்டு மாவட்ட தலைவர் கே. செல்வம் தலைமையில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில தலைவர் பி. சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் பழங்குடியினர் மக்களுக்கு நிலம் வழங்குவதற்கு தமிழக அரசுக்கு கசக்கிறது. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு தமிழகம் முழுவதும் நிலம் எடுத்து வழங்குவதற்கு ஒரு நிலவள வங்கியை உருவாக்க வேண்டும் எனவும், தற்போது பத்திரப்பதிவு செய்தால் தானாகவே பட்டா வந்துவிடும் என அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் பழங்குடியினர் பட்டியலின மக்களுக்கு நிலம் பட்டா வேண்டும் என்றால் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் எனவும், கல்வி அறிவு இல்லாத மக்களை அரசாங்கம் வலியுறுத்துவது தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே வாங்கிய பட்டாவை ஆன்லைனில் பதிவு செய்து புதுப்பிக்க வேண்டும் என்பது முறையற்ற செயல். அதில் அனைத்து பழங்குடி மக்களுக்கும் இனச்சான்று வழங்கிடவும், 2006 வன உரிமை சட்டத்தின்படி அனுபவ நிலங்களுக்கு மனு செய்த அனைவருக்கும் பட்டா வழங்கிடவும், வீட்டுமனை பட்டா வழங்கி தொகுப்பு வீடுகள் வழங்கிடவும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சாதி சான்று நிபந்தனை இல்லாமல் வழங்கிட வேண்டியும், 12ஆம் வகுப்பு படித்த இருளர் மாணவர்கள் உயர்கல்வி படிக்க கல்லூரிகளில் போதுமான இடங்களை ஒதுக்கீடு செய்திட வேண்டியும், தொகுப்பு வீடுகள் தரமாக கட்டி கொடுக்க வேண்டியும், குண்டுகுளம், ஊத்துக்காடு, சிங்காடிவாக்கம், மலையாங்குளம், கட்டரம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் இருளர் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் சுடுகாடு வசதி செய்து கொடுக்க வேண்டியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு சண்முகம் அவர்கள் அளித்த பேட்டியில், முதலாளிகளுக்கு நிலம் வாங்குவதற்கு நிலவள வங்கியை தொடங்கிய தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இன மக்களுக்கு வீட்டுமனை வழங்குவதற்கு ஒரு நிலவள வங்கியை ஏற்படுத்த வேண்டும் எனவும், பழங்குடியினர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு யோசனை செய்கின்ற அதிகாரிகள் தொழிற்சாலைகளுக்கு மிக சுலபமாக வழங்குவது ஏன் என்றார். அதனால் ஏற்கனவே பழங்குடியின மக்களுக்கு வழங்கிய சான்றிதழை அரசாங்கமே ஆன்லைனில் புதுப்பித்து தர வேண்டும் எனவும், பழங்குடியின மக்களை அலைக்கழிக்க கூடாது எனவும், நேரடியாக விண்ணப்பித்தாலும் ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் பழங்குடியினர் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றார். மேலும் பழங்குடியினர் இன பின்னடைவு காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளது. தமிழக அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. உடனே அதனை நிரப்பப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மலைவாழ் மக்கள் நடத்திய பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். அடிப்படை தேவை கேட்டு தண்ணீர் கேட்டு சுடுகாடு வசதி கேட்டு மலைவாழ் மக்கள் சார்பிலே ஆர்ப்பாட்டம் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு படிப்பு முடித்த அனைவருக்கும் இருளர் இன மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடு உடனடியாக கட்டி கொடு தரமாக கட்டி கொடு ஆற்றாம்பாக்கம் கிராமங்களிலே குடியிருக்கும் இருளர் மலைவாழ் மக்கள் அனைத்து மக்களுக்கும் சுடுகாடு பாதை வசதி அமைத்துக் கொடு மேல் 57 குடும்பங்களுக்கு முந்தைய அரசன் தாங்களில் 34 குடும்பங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கிய பட்டாவை அளந்து காட்டிய தொகுப்பு வீடுகளை தரமாக கட்டிக்கொடு ஆர்ப்பாட்டம் மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டம் தொகுப்பு வீடு கட்ட ஆர்ப்பாட்டம் பட்டா கேட்டு ஆர்ப்பாட்டம் சாதி சான்று உடனடியாக. தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள
லட்சக்கணக்கான ஆதிவாசி மக்கள் பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகளை வற்புறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் பல லட்சக்கணக்கான ஆதிவாசி குடும்பங்கள் பல்வேறு வகையான புறம்போக்குகளில் சிறிய குடிசைகளில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகிறோம். முதலாளிகளுக்கு நிலம் வழங்குவதற்கு நிலவள வங்கியை உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்களுக்கு வீட்டுமனை வழங்குவதற்கு ஒரு நிலவள வங்கியை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் பட்டா கேட்கிற போதெல்லாம் நிலம் வழங்குவதற்கு நில உரிமையாளர்கள் மறுக்கிறார்கள். நிலத்துடைய மதிப்பு உயர்ந்து விட்டது என்கிற காரணங்களையே அதிகாரிகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு நிலம் ஒதுக்குவது என்றால் இவர்களுக்கு சுலபமாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு நிலம் ஒதுக்குவது வீட்டுமனை பட்டா வழங்குவது என்று சொன்னால் இவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. மற்றபடி அரசுக்கு மனமில்லை என்பதை தவிர இது வேறு எதுவும் இல்லை. ஆகவே பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் அனைவருக்கும் ஒரு சொந்த வீட்டுமனையை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் நிலத்தை கையகப்படுத்தி ஒரு நிலவள வங்கியை வீட்டுமனைக்கென்று உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போலவே இப்போது சாதி சான்றிதழை பொறுத்தவரை ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஏற்கனவே பெற்ற சான்றிதழையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது பத்திரப்பதிவு செய்தால் பட்டா தானாகவே புதிதாக பத்திரம் பதிவு செய்தவருக்கு வந்துவிடும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நிலம் வாங்குறவன் சொத்துடைமை இருக்கிறவெல்லாம் தானாகவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல அவங்களுக்கு எல்லாம் மாறிடும். ஆனா ஏழைப்பால பழங்குடி மக்கள் படிக்காதவர்கள் மட்டும் ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும், ஆன்லைன்ல தான் ஏற்கனவே வாங்கின காரையும் திரும்ப ஆன்லைன்ல தான் புதுப்பிக்கணும் என்று அரசாங்கம் சொல்வது தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் அனைத்தையும் அரசாங்கமே ஆன்லைன் மூலமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுல மக்களை அலக்களிக்க கூடாது. அதே மாதிரி நேரடியாக விண்ணப்பித்தாலும் ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் சான்றிதழ் வழங்கக்கூடிய முறையில் அரசு உத்தரவிட வேண்டுமே தவிர ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்வது குறிப்பாக இந்த மக்களை பொறுத்தவரை இந்த மக்களை நேரடியாக அதிகாரிகள் பார்க்க வேண்டும். அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய உருவ அமைப்பு எல்லாவற்றையும் பார்த்துத்தான் அதிகாரிகள் சான்றிதழ் தருகிறார்கள். ஆன்லைன்ல இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணுவாங்க? அதனால மற்ற சமுதாயத்துக்கு சொல்றது போலவே பழங்குடி மக்களுக்கு இப்படி ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் சான்றிதழ் கிடையாது என்று சொல்வது என்பது அந்த மக்களுடைய உரிமையை மறுக்கக்கூடிய செயல். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த உத்தரவை மாற்ற வேண்டும். விண்ணப்பித்த அனைவருக்கும் சான்றிதழ் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துறேன். அதே மாதிரி ஏராளமான பழங்குடியினருக்கான ஏராளமான பின்னடைவு காலி பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. புதிதாக யாரையுமே பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. இப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த மானிய கோரிக்கையை அவர்கள் அறிவித்திருக்கிற அடிப்படையில் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் மாநிலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நிரப்பப்படுவதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் மாநில அளவிலேயோ அல்லது சென்னை தலைநகரத்திலேயோ மாநிலம் முழுவதும் உள்ள இருக்கக்கூடிய மக்களை திரட்டி தாங்கள் வலிமிக்க போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.